இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்ன மாரி, தலைவருடைய ஃபேன் பாய் ரெஃபரன்ஸா அவர் நெறைய இடங்கள்ல ரஜினி சாருடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ காமிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சூர்யா சார் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ சூர்யா சாருடைய ஃபேன்ஸுக்காகவும் நெறைய சூர்யா சார் ரெஃபரன்ஸஸ் அண்ட் அவர அழகா காட்டுற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சூர்யா சாரோட வீட்டுக்கு பூஜா கிட்டே வந்திருக்கிற மாரியான ஒரு ஷாட்டு. கண்டிப்பா அவங்க 2 பேருடைய ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்ல தான் அது இருந்திருக்கும். அதுக்கு இடையில வந்து அவருடைய ஒரு பழைய ஃபோட்டோ நேருக்கு நேரா போய் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். அத வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரஷ்யன் ஆங்கிள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம கேவி ஆனந்த் அவர்கள் தான் வந்து நம்ம சூர்யாக்காக அழகா ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட்டுக்காக நேருக்கு நேர்ல எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ அங்க பார்க்குறப்போ எனக்கு வந்து நெறைய நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ் போயிடுச்சு. தட் காம்போ கேவி ஆனந்த் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபிட்டான ஹீரோனா அது சூர்யா தான். சூர்யா சாருக்கு பயங்கர ஃபிட்டான ஒரு டைரக்டர்னா கேவி ஆனந்த் தான். ஸோ இன்னைக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் கேவி ஆனந்த் ஃபேன்ஸ் வி மிஸ் யூ கேவி ஆனந்த் சார். அதை பார்க்குறப்போ எனக்கு பயங்கரமான எமோஷனல் கனெக்ட் வந்துருச்சுங்க. அதே சமயம் நேருக்கு நேரப்போ சூர்யா சார் இன்ட்ரோ ஆனப்போ அவர் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் தன்னைத்தானே செதுக்கி லுக்கில் இருக்கட்டும், நடிப்பில் இருக்கட்டும், படங்கள் பிளாக் பஸ்டர் கொடுக்குறதுல இருக்கட்டும், பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதையுமே பார்க்குறப்போ இது சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல நோ டவுட்.